டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். நான் லாஸ்ட் ஃப்ரைடே என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களாகவே கொஞ்சம் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரீசனால தான் நான் கொடுக்க முடியாமல் இருக்குது. அதே மாதிரி நீ வரக்கூடிய ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தை ஃபுல்லாகவே என்னால் வீடியோ கொடுக்க முடியாமல் கூட போகலாம். இப்போயே நான் சொல்லிடுறேன், யாரும் கோச்சிக்க வேண்டாம். ஏன்னா ஒர்க்லோடு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் ஃப்ரைடே பண்ணலை அப்படின்னாலும் ஃப்ரைடேனுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ட்ரெண்ட் லைனை தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீக்ல இருந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஜூலை 2025 பீக் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் டச் பாயிண்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ அந்த லைன் தான் நம்மளுக்கான ஒரு ரீடெஸ்டிங் லெவலாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எப்போ அப்படின்னா இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா, அந்த ஜோன் நம்மளுக்கு எப்போ பிரேக் ஆச்சு நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்த அதே பீரியட் தான் 4th நவம்பர். அப்போ நான் தான் சொன்னேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 6th நவம்பர். அதே அப்போவும் நான் அதே தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். நம்ம இண்டிகேட் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனுடைய லெவலை டச் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. எக்ஸாக்டாக இங்கே ஒரு கேப் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கேப் கிளியராக ஃபில்லப் ஆயிருச்சு. ஃபில்லப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒருவேளை நான் ஃப்ரைடே வீடியோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஆல்ரெடி நம்ம இதை ஒரு சப்போர்ட் ஜோனாக டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக நம்ம எடுத்துக்கலாம், ஒரு நார்மலான ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லி நார்மல் ரெசிஸ்டன்ட் ஜோன் கிடையாது, இது ஒரு சப்ளை ஜோன் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு ப்ராப்பரான ஒரு டெக்னிக்கல் ஜோன் இண்டிகேட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த ஜோன் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா அதை நம்ம ரெசிஸ்டன்ட்டாக மாற்றிடுவோம். இப்போ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கான ஹை வந்து எக்ஸாக்டாக அந்த ஜோனுடைய பாட்டம் சர்ஃபேஸை டச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபாலோ ஆயிருக்கு. ஒருவேளை இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆனாலும் இந்த ஜோனுடைய டாப் லெவல் அண்ட் ஆல்சோ இந்த டாப் லெவலுக்கு லாஸ்ட்டாக டச் பாயிண்ட் கொடுத்த ஒரு கேண்டில் இருக்கு 3rd நவம்பர். அந்த 3rd நவம்பருடைய ஹை பிரேக் ஆகாதது வரைக்கும் இந்த ஜோனை நமக்கு எதை வேணாலும் டச் பண்ணி திரும்ப ஃபாலோ ஆகலாம். இப்போ இருக்கிற லெவல் கூட ஃபாலோ ஆகலாம், இல்லை அதனுடைய டாப் சர்ஃபேஸ் ஆர் இன்டர்மீடியட் லெவல் எதை டச் பண்ணிட்டு நமக்கு ஃபாலோ ஆகலாம். அப்படி நம்மளுக்கு திரும்ப ஃபாலோ ஆச்சு அப்படின்னா அகைன் நம்ம இந்த ட்ரெண்ட் தான் ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த ரெண்டு ரேஞ்சஸ்குள்ள இருக்கும்போது நம்ம ஒரு கன்சல்டேஷன் எதிர்பார்த்தோமோ நேரில் ஒரு 8 to 9 days கன்சல்டேஷன் நடந்துச்சு. இனி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள நமக்கு ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரெண்டு சின்ன சின்ன ரேஞ்சஸ்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் சைட் வேஸாக மாறிடும். ஏன்னா 10 days கன்சல்டேஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட அது 2 வாரம் அப்படிங்கும்போது அப்படியே ரெண்டு ரேஞ்சஸ் நமக்கு டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி நமக்கு டைம் எடுத்துரும். ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனையும் அதே மாதிரி இந்த ஜோனுடைய டாப் லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அகைன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கன்சல்டேஷன் கூட நமக்கு என்ட்ரு ஆயிருச்சு. இது வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ரேஞ்ச் தான், அதனால ஷார்ட்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் கன்சல்டேஷன் தான் நடக்கும். அடுத்ததான் நம்மளுக்கு ஃப்ரைடே அண்ட் ஆல்சோ இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்மூவ் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு கூட சொல்ல முடியாது, பட் ஃப்ரைடே வந்து ஒரு முக்கியமான அப்மூவ் வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு அதனுடைய நெக் பாயிண்ட் க்ளோசிங் பேஸ் பண்ணி பிரேக் பண்ணிடுச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். பட் அப்படி பிரேக் பண்ணாலும் இந்த ஜோனுடைய பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் மூவ் வரும்னு சொல்லியிருப்பேன். பட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எக்ஸாக்டாக அந்த ஜோனுடைய பாட்டம் டச் பண்ணியிருக்கு, அதுக்கு கொஞ்சம் கீழே ஸ்லைட்டாகவும் போயிருக்கு. பட் அங்கேருந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இண்டெக்ஸஸ் பர்டிகுலர் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவான மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஜோன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி ரிவர்சல் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்ததா இதனுடைய ஆல் டைம் ஹை, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை, தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகுது அப்படின்னா அது ஒரு டீசென்டான அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பாயிண்ட்ஸ் 1400 பாயிண்ட்ஸ் அந்த லெவல்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் மூவ் வரதுக்கான இண்டிகேஷன் இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. பட் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம வந்து பிரேக் பண்ணும்போது சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் லைனுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருப்போம். பட் இப்போ நமக்கு கொஞ்சம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்கள் கடக்க என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனுடைய ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சப்போர்ட் தான் நமக்கு வரக்கூடிய பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறதும் அதிகமான வேல்யூவாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ஜோனுடைய பாட்டம் இந்த இடத்துல நம்ம இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஜோன் தான் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அந்த ஜோனுடைய பாட்டம் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அடுத்த கட்ட ரெஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் லைனையும் தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டபுள் டாப்பாக நம்ம ஃபீல் பண்ண அதனுடைய க்ளோசிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நெக் பாயிண்ட். இப்போ நம்ம வந்து க்ளோசிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நெக் பாயிண்ட் தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 24th அக்டோபர் கேண்டலுடைய க்ளோசிங் பிரைஸ் தான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் ரெசிடென்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அடுத்ததாக இந்த டாப் லெவலையும் தென் இந்த ப்ளூ கலர் லைனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரெசிடென்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஃபார்மா இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் போயிருக்கு. பட் ஃபார்மால நம்ம எதிர்பார்க்குறது சைட் வேஸ் கிளியரான சைட் வேஸ் போயிட்டு இருக்கு.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல லாங்கர் ரேஞ்சுக்குள்ள சைட்வேஸ் எதிர்பார்த்தோம். போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்வேஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டராக போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ரெட் லைனுக்கும் இந்த ஜோனுக்கும் இன்பிட்வீன்ல ஸ்ட்ரக் ஆகி மாட்டிக்கிச்சு. நீ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுடைய டாப் பிரேக் ஆச்சுன்னா அடுத்ததான் இந்த ஜோனை ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனுடைய பாட்டம் பிரேக் ஆச்சுன்னா இந்த கிரீன் கலர் லைன் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை மார்க் பண்ணது என்னைக்குன்னு பாருங்க, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோன்ஸ் நம்மளுக்கு கிளியராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதை தான் என்னுடைய கிளாஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்னுடைய கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்ல நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். நம்முடைய மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா TCT டெக்னிக்கல் அனலைசர் அப்படிங்கிற சேனலில் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னுடைய சார்ட்டை தான் நான் அனலைஸ் பண்ணுறேன். பட் எங்கேயுமே நான் டிப்ஸ் அண்ட் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா FMCG. ஸோ FMCG பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரேக் டவுனாக கொடுத்துருச்சு. ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இங்கே ஒரு ரெக்கவரி நடக்கல. ஏன்னா நம்மளுக்கு தேர்ஸ்டேவும் வெட்னஸ்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபாலை கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்போர்ட் பிரேக் ஆனதுனால அந்த டவுன்ஃபால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டு ஃப்ரைடேவும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ரெக்கவரி கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ டெக்னிக்கல்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதனால அந்த டெக்னிக்கல்ஸ் லேர்ன் பண்ணுறதுனால எந்த வித தவறும் கிடையாது. என்னுடைய இந்த வீடியோஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல்ஸ் இண்டிகேட் பண்ணிட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே நான் வந்து ஹைட் பண்ணி சொல்ல கிடையாது. நான் மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த டச் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்த ஒரு இண்டெக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா இருந்திருக்கு. சாரி, ஃபார்மா இல்லை, ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 1.6% அப்மூவ் போயிருக்கு. எங்கிருந்து அப்மூவ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி நிற்கும் போதே சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த கட்டமாக டவுன்ஃபால் வரணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 17th அக்டோபர் கேண்டலுடைய லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த டவுன்ஃபால் வரும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இங்கே எடுத்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இந்த 17th அக்டோபர் கேண்டலுடைய லோவை டச் பண்ணிட்டு அது கொஞ்சம் கீழே போயிட்டு எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண இந்த சேனல் இப்போ ரீசெண்டாக தான் மார்க் பண்ணோம். இந்த சேனலுடைய சென்டர் லைனை டச் பண்ண உடனே அந்த இடத்துல நமக்கு 2 வித சப்போர்ட்டும் ஆக்ட் ஆகி அங்கிருந்து நல்ல டீசனான பவுன்ஸ் பேக். எவ்வளோ பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு எஸ்டர்டே லோல இருந்து நம்ம பார்க்கும்போது, அதாவது ஃப்ரைடே லோல இருந்து பார்க்கும்போது நியர்லி 1100 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி இண்டெக்ஸ்ல ஒரு அப் வந்திருக்கு. ஸோ எவ்வளவு டிராஸ்டிக்கலான ஒரு அப் மூவ் பாருங்க வித்தின் 2 daysல. இனி அடுத்த கட்டமா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபர்தர் மூவ் வரணும் அப்படின்னா இந்த சேனலினுடைய ரெஸ்டாரண்ட் லைனுக்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டா போதும். ஏன்னா ஆல்ரெடி இதில் நமக்கு 3 டச் பாயிண்ட் கிளியராக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு 4th டைம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு நல்ல ஒரு அப்மூவ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த அப்மூவ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் லெவல் 18 செப்டம்பர் கேண்டலுடைய ஹையையும் சேர்த்து பிரேக் பண்ணட்டும். அடுத்த கட்டமாக நம்ம நல்ல ஒரு அப்மூவ் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா மட்டும் தான் நம்ம டவுன்ஃபால் எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருப்போம். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் வரல. பட் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நல்ல டிராஸ்டிக்கான ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக க்ளோசிங் வந்து உள்ள போய் வச்சிருக்கு அண்ட் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. பட் இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைனே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கிறதுனால அடுத்த கட்ட ரெசிடென்ட்டாக இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையும் ஏன்னா அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த சென்டர் லைனையும் தான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த சென்டர் லைனை பிரேக் பண்ணாதான் அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெசிடென்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பீக்கும் சேம் லெவல். அப்படி பார்க்கும்போது அது ஒரு ஹரிசானல் ரெஸ்டாரண்டா நமக்கு இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஹரிசானல் ரெஸ்டாரண்ட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம நல்ல ஒரு அப்மூவ் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே தான் இந்த சென்ட்ரலில் ட்ராவல் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த லைனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லெவலாக இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எனக்குமே நம்ம வந்து இதை ஒரு கரெக்டான ஒரு விஷயமா நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு அப்மூவ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஏதாவது சேனல் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் லைனே நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ஆகும்னா நமக்கு அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணாலும் ஒரு ஃபர்தர் மூவ் வராது. ஏன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு லைன் போர்டு காமிக்கிற பாருங்க, இந்த இடம் தான் நம்மளுக்கான ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட். அதை இந்த இடத்துல பிரேக் பண்ணல. இப்போ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த சென்ட்ரல் லைன் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆகிறதுனால இது நம்மளுடைய டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா இது வந்து நம்மளுக்கு அடுத்த லாங் மூவ் கொடுக்க போகுதுன்னு நினைப்போம். லாங் மூவ்னா நல்ல ஒரு அப் மூவ் வரும் அப்படிங்கிறத லாங் மூவ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொடுக்க போகுதுன்னு நினைப்போம். பட் அது இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிடென்ட் லைன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதை டச் பண்ணிட்டு திரும்ப ப்ரைஸ் உள்ள வந்துடும். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய மேஜரான மிஸ்டேக்காகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லா விதங்களையும் அதை அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஒரு கரெக்டான டைரக்ஷனை நம்மளால பிடிக்க முடியும். அடுத்ததா PSU. ஸோ PSU ஒரு பீக்ல போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கன்சல்டேட் ஆகுது. இது நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு டிராஸ்டிக்கல் ஒரு அப்மூவ் வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் ஒரு டிராஸ்டிக்கல் அப்மூவ் வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீக்ல கன்சல்டேட் ஆகும். தென் அந்த மாதிரி கான்சல்டேஷன் நடக்கும்போது அதனுடைய பாட்டம் அண்ட் டாப்பை நம்ம கனெக்ட் பண்றது கரெக்டாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு டாப்பை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஃபர்தர் அப்பவும் பாட்டமாக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் லைனையும் இந்த சப்போர்ட் லைனையும் ஃபோக்கஸ் பண்றது கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் மிட் கேப். ஸோ மிட் கேப் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு திரும்ப ப்ரைஸ் உள்ள வந்துருந்துச்சு. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு ரெக்கவரி கொடுக்குற மாதிரி இருக்கு. இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கவரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது 3rd ஜூலை கேண்டலுடைய ஹை அண்ட் லோ. ஹையை பிரேக் பண்ணாங்க, அகைன் லோவையும் பிரேக் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல சம் இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபைல் ஆகுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு
முடிவு எடுத்துக்கலாம். ஸோ அதை பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி பிரேக் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹைஸ், அதாவது இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரண்ட் லைனை போட்டு பார்க்கலாம். எஸ், நம்ம பண்ண மிஸ்டேக் என்னன்னு தெரியுதுங்களா? நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது ஒரு அப்பவும் எதிர்பார்க்குறோம். பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 ஹையும் இங்கே இருக்கக்கூடிய ஜூன் 2025 அதனுடைய ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரண்ட் லைனாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இந்த ஹரிசானல் லெவல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் சொன்ன மிஸ்டேக் இருக்கு இல்லைங்களா, இந்த மிஸ்டேக்கை நானுமே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இனி அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லைன் நான் பிரேக் பண்ணட்டும், அடுத்த கட்டமாக நம்ம ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்கலாம். இப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்திருக்க மாதிரி தெரியுது. அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட்லைனுக்கு மேலே ஒரு வீக்லி க்ளோசிங் வைக்கட்டும். அப்படி வச்சுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்கலாம். அடுத்த கட்டமாக இந்த இடத்துல நமக்கு இந்த சேனலில் நம்ம மார்க் பண்ணதெல்லாம் வந்து இப்போதைக்கு அதனுடைய ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட்டையும் இந்த ரெஸ்டன்ட் ட்ரெண்ட்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இருக்கு. பட் அதனுடைய ரெஸ்டன்ட் பக்கத்தில் இப்போ வரைக்கும் போகவே இல்லை. அண்ட் ஆல்சோ இங்கேயும் அந்த இன்வெர்டட் சொல்ற ஃபார்மேஷன் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நடக்காம இருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை செப்டம்பர் 2025 வந்த ஸ்விங் ஹை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அது ஒரு ரெஸ்டன்ட்டாக இருக்கும். தென் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ஸ்விங் ஹை நம்மளுக்கு ஒரு ரெஸ்டன்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை பிளேசஸ்ல இருக்கிறதுனால ஸ்மால் கேப் அந்த ஒரு மூவை கொடுக்காம இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்ததா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்னுடைய ஃப்ரைடே ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஜோனுடைய பாட்டம் அண்ட் அங்கிருந்து நல்ல ஒரு டிராஸ்டிக்கல் மூவ் ஃபால் கொடுத்துருந்துச்சு. பட் அகைன் க்ளோசிங் உள்ள வச்சிருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப் மூவ் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன ஆகலன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வந்த ஒரு நியர்லி ஒரு டபுள் டாப் மாதிரி ஒரு ஃபார்மேஷன். அதனுடைய நெக் பாயிண்ட் அப்படிங்கிறது 24 அக்டோபர் கேண்டலுடைய க்ளோசிங் பிரைஸ். இப்போ நான் க்ளோசிங் பிரைஸ் தான் சொல்லுவேன், நான் விக் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அதை பிரேக் டவுன் பண்ணும்போது நான் விக் எடுப்பேன். தென் ரீடெஸ்ட்டுக்கு போகும்போது க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல பார்க்கும்போது அந்த க்ளோசிங் பிரைஸுக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இந்த ஜோனுடைய டாப் லெவல் தான். ஸோ இந்த டாப் லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்தர் மூவ் இந்த இடத்த எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டை நிறைய பேர் இண்டிகேட் பண்ணுறது என்ன அப்படின்னா இங்கே ஒரு பெரிய டவுன்ஃபால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து அப் மூவ் வரும்போது எல்லாமே இந்த ட்ரெண்ட் லைனை தான் நம்ம ரெஸ்டாரண்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ வரைக்கும் அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கிருந்து ஒரு ஃபாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஃபால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன் ஃபாலாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இன்வெர்டட்னு சொல்ற பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்மூவ் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அப்மூவ் நம்மளுக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் ஷோல்டனுடைய பாட்டம் 28 ஜூலை கேண்டலுடைய பாட்டம் அதை பிரேக் பண்ணா மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னா ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்க முடியும். அதாவது ஒரு பெரிய டவுன்ஃபால். அப்போ அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் இதில் நம்ம ஒரு லாங் பேட்டர்ன் டிஸ்கஸ் பண்ணிடணும். இந்த பேட்டர்ல தான் நம்ம இந்த பீக்ல இருக்கும்போது ஒரு பெரிய டவுன்ஃபால் எதிர்பார்த்தோம். அந்த ஃபால் நடந்துச்சு. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் நமக்கு அடுத்த கட்ட சப்போர்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் அகைன் நம்ம இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். பட் அது வரைக்கும் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சிவியரான ஃபாலாக தான் இருக்கும். பட் அது வரக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அடுத்த கட்ட சப்போர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் கரண்ட் வீக்னு சொல்லலாம் ஒரு சிவியர் ஃபாலை கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெஸ்டன்ட் லைன் எக்ஸாக்டாக அந்த ரெஸ்டன்ட் லைன் தான் நம்மளுக்கு வந்து ஃபார்மேஷன் வந்திருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு இந்த ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த ரெட் லைனுக்கு பக்கத்தில் தான் இந்த சேனலுடைய சென்ட்ரல் லைன் நமக்கு கிராஸ் ஆகுது. இது ஆல்ரெடி இங்கே நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால அது நமக்கு ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த இடத்துல இன்னொரு சிவியரான ஃபாலோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேலே நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து ஒரு ரிவர்சல் சைனையும் இண்டிகேட் பண்ணிருக்கு. பட் இந்த ரிவர்சல் சைன் நம்ம கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதனுடைய ஹையை பிரேக் பண்ணணும். கிட்டத்தட்ட ஹைக்கு பக்கத்தில் க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். மேபி இது ஒரு ரீடெஸ்டிங்கான மூவா கூட இருக்கலாம். இந்த ரீடெஸ்டிங்கான மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்ல நமக்கு ஒரு சின்னதாக ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு டே சார்ட்ல ரொம்ப ஷார்டஸ்ட் பீரியட்ல. அப்போ அந்த டபுள் டாப்புக்கான இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 30 அக்டோபர் கேண்டலினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் தான். ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த ஒரு இண்டிகேஷன் அதுக்கான ஒரு மூவா கூட இருக்கலாம். அடுத்ததா S&P 500 உங்களுக்கு நாஸ்டாக் எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ எக்ஸாக்டாக அதே மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிப்ரவரி 2025 ஸோ அதனுடைய ஸ்விங் ஹை தான் அடுத்த கட்ட நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இது 3 இண்டெக்ஸுக்குமே பொருந்தும். இந்த பிப்ரவரி 2025 ஸ்விங் ஹை அப்படிங்கிறது 3 இண்டெக்ஸுக்குமே ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்த கட்டமாக
கோல்டு. ஸோ கோல்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் கட்ட மூவ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ டபுள் பாட்டம்கான இண்டிகேஷனையும் கொடுத்துருக்கு. அதனுடைய நெக் பாயிண்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த 4th லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் தான். இப்போ நம்மளுக்கு அந்த 4th லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் திரும்பவும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல டவுன்ஃபாலுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பிரேக் அவுட் ஃபர்தர் ரேலியை கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னைக்கு கம்பல்சரி இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகட்டும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டு நமக்கு நெக்ஸ்ட் மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரும் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த லைனை நம்மளுக்கு இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கோல்டு அண்ட் சில்வர் அகைன் நம்மளுக்கு நெக்ஸ்ட் கட்ட ஒரு பிரேக் அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடு. ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே தான் இருக்கு. நான் இந்த லைன் அட்ஜஸ்ட் கூட பண்ணல. ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணதே ரெண்டுமே எக்ஸாக்ட் பாட்டம் தான். ஸ்டில் அந்த பாட்டம்ல தான் இருக்கு. அந்த லைன் நம்மளுக்கு ஸ்டில் சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. பட் இதில் நமக்கு டபுள் டாப்புக்கான ஒரு இண்டிகேஷன் ஃபார்ம் ஆச்சு. அதனுடைய நெக் பாயிண்டையும் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஏன் ஃபால் ஆகலன்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளுக்கான சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஃபால் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அடுத்த கட்ட ஹாரிசான்டல் சப்போர்ட்டும் கிட்டத்தட்ட பக்கத்திலே தான் இருக்கு. இதுல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட் தான் ஒரு மேஜரான சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால இதை ஃபோக்கஸ் பண்றது நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.